எங்களுக்கு தான் மேடம் கோவம் வரணும். உங்க வீட்டுக்கார் மேல, அன்பில் மகேஷ் அவர்கள் மேல எங்களுக்கு தான் கோவம் வரணும். உங்களுக்கு எது கோவம் வரணும்? நாங்க மாத்தி ஓட்டு போட்டதுனாலயா? டிவிக்கு ஓட்டு போட்டதுனால உங்களுக்கு கோவம் வருதா? அப்போ 5 வருஷமா நாங்க ஓட்டு போட்டு எங்க வரி பைசால சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த உங்க வீட்டுக்காரரு கல்வித்துறை அமைச்சர்ன்ற பேர்ல அத்தனை பிரைவேட் ஸ்கூல்லயும் போயிட்டு லஞ்சம் வாங்கியிருக்காரு. மூணு இடத்த உங்களோட சொந்தக்காரங்கள்ல 3 பேரை அதுக்கு இன்சார்ஜா வச்சிருந்திருக்காரு. லஞ்சம் வாங்குறதுக்குனே 3 ஆபீஸ் வச்சிருந்திருக்காரு. லஞ்சம் வாங்குறதுக்குனே 3 மேனேஜ்மெண்ட் வச்சிருந்திருக்காரு. எங்களுக்கு தான் மேடம் கோவம் வரணும். உங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? புரியலையே. ஏன் 5 வருஷம் அடிச்ச கமிஷன் பத்தலையோ? இன்னும் அடுத்த 5 வருஷம் அடிக்க முடியலன்ற கவலையா? நாங்க கேட்போம்ல, பொதுமக்கள் தானே நாங்க கேட்போம்ல. நீங்க அடிச்ச கமிஷன்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணீங்க மேடம்? செங்கோட்டையில பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம், குழந்தை பிள்ளைங்க பாத்ரூம் இல்லாம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு போய் பாத்ரூம் போயிருக்காங்க. இந்த அசிங்கம்லாம் எங்கேயாவது உண்டா? தமிழ்நாட்டுலதான் உண்டு. நீங்க பீகார்லாம் கணக்கு சேர்க்காதீங்க. நீங்க சொல்றீங்க பீகார்ல தான் இப்படி எல்லாம் நடக்கும், இப்ப தமிழ்நாட்டிலயும் நடக்குதான். நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டிலயும் இந்த அவலம் நடக்குது. அதுக்கு காரணம் உங்க வீட்டுக்காரரு. அவர் கல்வித்துறை அமைச்சரா இருந்தனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்கூல் கேட் இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை பிள்ளை மேல மண்டையில விழுந்து அது சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல போச்சு. அது உயிரோட இருந்தா இல்லையான்னு கூட இப்ப எங்களுக்கு தெரியாது. சீரியஸா இருக்குன்னு மட்டும் தான் நாங்க நியூஸ் பார்த்தோம். கேட்டா மத்திய அரசுல எங்களுக்கு பைசா தரல. ஏன் நீங்க அடிச்ச கமிஷன்லயே வச்சு எங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாமே? பண்ணலையே மேடம். எங்களுக்கு தான் மேடம் கோவம் வரணும். கோவம் வருது. சரிங்களா? இன்னொரு தடவை நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக மக்கள் மேல பழிய போடாதீங்க. நீங்க பண்ண லட்சணத்துக்கு தான் நாங்க ஓட்டு டிவி கேக்கு போட்டோம். இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த கமிஷனும் வேண்டாம், நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சர்டிபிகேட் தரேன். ஆனா உங்க ஸ்கூலுக்கு வர ஏழை மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கான எஜுகேஷனை நீங்க ஃபீஸ் கம்மியா வாங்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட கொடுத்திருக்காங்க. அவங்க அமைச்சர், அது நிர்வாகம். நீங்கெல்லாம் வாயே திறக்க கூடாது. இப்ப எங்களுக்கு கோபம் வரும். ஏதோ நான் டீசெண்டா பேசுறேன். இன்னும் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஆட்கள்லாம் கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டுவாங்க. சோ அதனால இந்த டிராமா எல்லாம் இங்க வேண்டாம்.